தளபதினா தளபதி சாதினா தளபதி விஜயா? விஜய் அப்படி சொல்ல என்ன காரணம்? பிடிச்சிருக்கு. அண்ணன் அவர் வந்து பல சினிமாலேருந்து வந்தும் நம்மளோட வசூல் செய்ய வராரு, அதனால ரொம்ப பிடிச்சிருக்காரு. அவர் வந்து உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு நல்லது நடக்கும் நம்புறீங்களா? நல்லது நடக்கும் நம்புறேன். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா? இருக்கு. சீமானுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு பேசுகிற பேச்செல்லாம் நான் கேட்பேன். ஸ்பீச் எனக்கு பிடிக்கும். ஸ்பீச் எனக்கு பிடிக்கும். ஒரு டைம் மாற்றி பேசலாம், எனக்கு அது பிடிக்காது. மீதியெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோம். அவரும் தான். ரெண்டு பேர்ல யாரும் வந்தால் நல்லா தான். உங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது? வீட்டில் யாரும் பண்ணுற பிரச்சனை இருக்குது. சொல்லுங்கள். இதெல்லாம் மாற்றணுன்றதுக்காக விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்குது? முக்கியமாக அந்த பொலிட்டிக்கலை பற்றி இது பண்ணுறது பிடிக்கும். பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக இருக்கிறதுல அதிகமாக இருக்கிறது கட்ட பஞ்சாயத்து தான். வேறு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி எது பார்ட்டி ஒருத்தனை வந்தாலும் கஷ்டப்படுறவங்க ஒருத்தன் வந்து கேட்டானா எது பார்ட்டி காசு கொடுத்து கரெக்ட் பண்ணுறாங்க. கட்ட பஞ்சாயத்தில் முடிச்சிடுறாங்க. 2026 யார் முதல்ல வந்தாருன்னா கருணாநிதி மாவட்ட பேருனா நல்லா இருக்கும். இந்த தொகுதி பற்றி நல்லா இருக்கு, ஓரளவு நல்லா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்றாங்க? பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லா செய்யறாருங்க. எல்லாமே பொதுவாக தமிழ்நாடே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா அது நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்மளால முடிஞ்சிருக்கு அது செய்யலாம். அதுவும் நம்மளால சொல்ல முடியாதுங்க. என் வயசு 73 எனக்கு எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு தான் நான் சொல்ல முடியும். அவர் விஜயம் போது அவங்க இது என்ன இருக்குதோ அதை வச்சு அவங்க எல்லாம் இதில் என்ன செய்யறாங்களோ அவங்க செய்யறாங்க. இப்போ மந்திரி வந்து ஆகிறாங்க போறாங்க எல்லாம் செய்யறாங்க, எல்லாம் கேள்விப்படுறாங்க. எனக்கு அவ்வளோ படிப்பு இல்லை ஐயா, பார்த்தீங்களா? ஓரளவுக்கு டிவி பார்த்து நியூஸ் பார்த்துட்டு ஓரளவுக்கு அப்படியே பார்த்துக்கலாம். யார் முதல்வர் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும் சொன்னால் என்ன காரணம்? ரொம்ப மோசமாக நடக்குதுங்க. இதில் தமிழ்நாட்டில் எல்லாம் கரெக்ஷன் எடப்பாடியாராச்சு நல்லா இருக்கும். ஆனால் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்கிறாங்க. மாற்றத்தை கொடுக்க சீமான் விஜய் வந்திருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? சீமான் விஜய் என்ன சார் அப்படி சொன்ன என்ன காரணம்? கூட்டணி பாருங்க இருக்கிறாங்கல்ல. ஆமாம். சீமான் ஆனால் அவரோட சீமானோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? விஜய் யார் சிஎம்மா வந்த விஜய் இல்லை சீமான்னா யார் சொல்லுவீங்க? எடப்பாடி வந்தா அப்படி சொல்ல என்ன காரணம்? இல்லை யார் வந்தாலும் இது நல்லா போச்சு, நல்லது செய்ய போகிறதில்ல. சரி, யாரும் புதுசாக ஒரு மாற்றி அமைக்கணும். புதுசாக வந்து விஜய் சீமான் வந்திருக்காங்க. நல்லா செய்ய போகிறதில்ல. ஏன் சீமான் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க? தெரியல, அது தெரியல. சரி, விஜய் முதலமைச்சர் அவங்க யாரு கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா? யாரோட கூட்டணி வச்சா வெற்றி பெற முடியும்னா? யாரு கூட என்ன கூட்டணி என்ன சேரல, கூட்டணி வச்சா சொல்றோம். ஏன் அப்படி சொல்ல என்ன காரணம்? மக்கள் மத்தியில் ஆதரவு எடப்பாடி சீமான் அது தெரியல. யார் 2026 முதல்வர் வருவார் அப்படி சொல்ல என்னென்ன காரணம்? இந்த போட்டியில் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. எடப்பாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? இல்லை, சீமா விஜய் சான்ஸ் இல்லை. ஏன்னா தளபதி தான் உலகம் முழுக்க ஃபேமஸ், அவர் தான் வந்து ஆட்கள் நல்லது நடக்கும். அந்த மாற்றத்தை விஜய் தருவாருன்னு எப்படி நான் நம்புறீங்க? சம்பாதிக்கிறாங்க, அவங்க அவங்கவுங்க ஆட்சி மாற்றி போட்டால் நல்லது செய்வாங்க. இந்த முதல் 4 பேர் இருக்காங்க. இன்னொருத்தர் இருக்கும்போது தான் நினைச்சாரு சீமானுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? கூட்டணி நம்ம கூட்டணி இருக்கிற கட்சியே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபியூச்சர்ன்றப்ப வாய்ப்பு கிடையாது. எடப்பாடி சொல்ல முடியாது கூட்டணி எப்படி அமைக்கிறாங்க. இருக்குதுங்க. வந்துக்கிறாரு சீமான் வரணும். ஸ்டாலின் வாய்ப்பே கிடையாது.
எடப்பாடி தான் வருவார் இப்ப. 2026ல யாரு முதல்வர் வருவாங்க? எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். அவர் தான் வருவார். நல்ல செய்யறது வருவாங்க. எடப்பாடி வந்தா நல்லது. ஏன் என்ன காரணத்துக்காக எடப்பாடி வரணும்? நல்லது செய்யணுன்றதுக்காக அவர் தெரிஞ்சுக்காரு. சரி, சீமான் இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அவரும் ஒரு வரணும். எல்லாம் வரும்போது இடம் விட்டாதுங்க. கேப்டன் தான் நாங்க விஜயன் கேப்டன் தான் ரசிகரு. அவங்க வரணுமே. மக்கள் ஓட்டு போடாதாங்க. நல்லது நீ செய்ய போனவங்க யாரும் வீரங்களா இருக்கிறவங்க பணக்காரங்க. அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. விஜய் அவங்க வந்தாலும் பரவாயில்ல. விஜய் வரலாம். யாருக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க? யாருக்கு வாய்ப்புனாக்கா விஜய் தான். விஜய் தான். தெரியல. நம்ம கூட்டணி வச்சா வரலாம் ஓரளவுக்கு. கூட்டணி வந்தா ஜெயிக்கலாம். கூட்டணி வரும். தனியாக இருந்தால் கொஞ்சம் இதுதான். எடப்பாடி இல்லை ஸ்டாலின் 2வது வருவாரு. இல்லை அதெல்லாம் நம்ம கூட்டணி எப்படி வச்சுதான் பார்த்து பேங்க நம்ம. ஆனா உங்களுக்கு வந்து விஜய் தான் விருப்பம்.